Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம pharmacokineticsல mechanism of drug absorption episode 3 பார்க்கலாம். What is drug absorption? லாஸ்ட் வீடியோலே பார்த்துருப்போம். உங்களுக்கு தெரியலன்னா நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரக் அப்சார்ப்ஷனாலே உங்களுக்கு ரெண்டு கீவேர்டு தான் ஞாபகம் வரணும். ஒன்று சைட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்னொன்று சிஸ்டமிக் சர்க்குலேஷன் ஆர் பிளட். நம்ம எடுத்துக்கிற ட்ரக் வந்து நம்ம எந்த சைட்லேருந்து எடுத்துக்கிறோம் அங்கேருந்து அது பிளட்டுக்கு எப்படி அப்சார்ப் ஆகி போகுது. இதுதான் வந்து ட்ரக் அப்சார்ப்ஷன். ட்ரக்ஸ்லாம் ரொம்ப பிக்கின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு ட்ரக்கு வந்து அதுக்கான ஸ்பெசிஃபிக் டிரான்ஸ்போர்ட் மெத்தட் மூலிமா நம்ம இந்த செல் மெம்பரேனெல்லாம் க்ராஸ் பண்ணி பேரியரை க்ராஸ் பண்ணி பிளட்டுக்கு ரீச் ஆகும். ஸோ ஒவ்வொரு ட்ரக்ஸ்க்கு ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட் இருக்கும். அது என்னென்ன டிரான்ஸ்போர்ட்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாடிஸ் பேரியர், நம்ம பாடியோட பேரியர் என்ன? செல் மெம்பரேன். ஸோ மெம்பரேன் எப்பவுமே மேடப் ஆஃப் ஃபாஸ்போலிப்பிட் பைலேயர். லிப்பிட் வந்து பைலேயராக இருக்கும். இதுதான் வந்து செல் மெம்பரேன். இந்த செல் மெம்பரேன் வந்து லவ்ஸ் ஃபேட். ஏன்னா அது வந்து ஃபாஸ்போலிப்பிட் பைலேயருங்கிறதுனால இந்த மெம்பரேன் வந்து ஃபேட்டெல்லாம் வந்து லவ் பண்ணும். ஏன்னா ஃபேட்லாம் வந்து ஈஸியாக க்ராஸ் ஆகிடும். ஆனால் இது வந்து ஹேட்ஸ் வாட்டர் இது வந்து ரொம்ப ஹேட் பண்ணும். வாட்டரால் க்ராஸ் பண்ண முடியாது. சில ட்ரக்ஸ் மட்டும்தான் நம்ம செல் மெம்பரேனை க்ராஸ் பண்ணும். அது என்னென்ன ட்ரக்ஸ்னால் ஃபேட் லவ்விங் ட்ரக்ஸ், அதாவது லிப்போஃபிலிக், நான் போலார், நான் அயனைஸ்டு மாலிகுல்ஸ் இருக்க ட்ரக்ஸ் மட்டும்தான் நம்ம செல் மெம்பரேனை ஈஸியாக க்ராஸ் பண்ண முடியும். இதே வாட்டர் சாலிபிள் அயனைஸ்டு ட்ரக்ஸ்னால் இது வந்து செல் மெம்பரேனால் க்ராஸ் பண்ண முடியாது ஈஸியாக. ஸோ அதனால தான் நம்ம நிறைய ட்ரக் அப்சார்ப்ஷன் மெக்கானிசம் படிக்கிறோம். ஸோ இந்த மெக்கானிசம் மூலியமாக வாட்டர் சாலிபிள் ட்ரக்ஸும் செல் மெம்பரேனை க்ராஸ் பண்ணி பிளட் ஸ்ட்ரீமில் ரீச் ஆகி நம்மளுக்கு வந்து ஆக்ஷன் கொடுக்குது. ஸோ அது என்னென்ன மெக்கானிசம் பார்த்தலாமா? மெக்கானிசம் ஆஃப் ட்ரக் அப்சார்ப்ஷன். நார்மலாக அப்சார்ப்ஷனோட மெக்கானிசம் என்ன? செல் மெம்பரேன் இல்லை செல் பேரியரை வந்து க்ராஸ் பண்ணி இது பிளட் ஸ்ட்ரீம் போகணும். இப்படி போகிறதுக்கு 4 வகையான மெக்கானிசம் நம்மக்கிட்ட இருக்குது. 4 மெயின் வேஸ். First, passive diffusion, facilitated diffusion, active transport and endocytosis. இதெல்லாம் தான் வந்து 4 major ways of mechanism of drug absorption. First, passive diffusion. Passive diffusion சிம்பிளாக சொல்லணும்னா the lazy genius. ஓகேவா? இது எப்படி சொல்கிறோன்னா, இதில் வந்து மாலிகுல்ஸ் எப்படி மூவ் ஆகும்னா, ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனில் மாலிகுல் வந்து மூவ் ஆகும்போது நமக்கு எந்த எனர்ஜியுமே தேவையில்லை. ஸோ எனர்ஜி எதுவுமே தேவையில்லை அப்படின்னா அது வந்து ஈஸியாக அது வந்து க்ராஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு எவ்வளோ ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் காமன் மெக்கானிசம். இங்கே எனர்ஜி தேவையில்லை, ப்ரோட்டீன் தேவையில்லை. இது இருக்கிறதுலே ஒரு கூலான மெத்தடு. இப்போ ஏதோ ஒரு ட்ரக் மாலிக்யூல் வந்து ஃபேட்டால் மேடாக இருக்குது, லிப்பிட் சாலிபிள் ஸ்மாலாக இருக்குது, நான் அயனைஸாக இருக்குன்னா அது நம்ம செல் மெம்பரேனில் ஈஸியாக க்ராஸ் ஆகிடும் ஃப்ரம் ஹை டு லோ. இப்போ நம்ம வந்து மலை மேலேருந்து இறங்குறோம் அப்படின்னா வந்து நம்ம ஈஸியாக இறங்கிடுவோம். ஸோ நம்ம இறங்கும் போது ரொம்ப எனர்ஜிலாம் தேவை இருக்காது. ஸோ அதுதான் வந்து பாசிவ் டிஃப்யூஷன். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாசிவ் டிஃப்யூஷன் வந்து ஆல்கஹால், மோஸ்ட் வீக் ஆசிட்ஸ் ஆர் பேஸ் இந்த நான் அயனைஸ்டு ஃபார்மில் இருக்கிற வீக் ஆசிட் ஆர் வீக் பேஸ். இதில் தான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாசிவ் டிஃப்யூஷன். இதோட ஃபன் ஃபேக்ட் என்னென்னா 90% ஆஃப் ட்ரக்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிவ் டிஃப்யூஷன் வழியாகவே நம்ம செல் மெம்பரேன் க்ராஸ் ஆகி பிளட்டு ரீச் ஆகிடும். ஸோ பாசிவ் டிஃப்யூஷன்றது ஒரு பிக் டீல், முக்கியமான விஷயம். செகண்ட் மெக்கானிசம் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன், த லேசி ஒன் வித் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு லேசியான ஆள் கூட யாராவது ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலிமா இவங்க வந்து நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன்னா இதுவும் வந்து ட்ரக் மாலிக்யூல் ஃப்ரம் ஹை டு லோ தான் மூவ் ஆகும். ஆனால் மூவ் பண்ணுறப்போ கூட ஒரு கேரியரோட ஹெல்ப் தேவைப்படும். ஓகேவா? கேரியரோட ஹெல்ப் இருந்தால் இது மூவ்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ஸ்டில் நோ எனர்ஜி வந்து இங்கே நீடட். இங்கே வந்து எனர்ஜி தேவையில்லை. ஜஸ்ட் அந்த ட்ரக் வந்து மூவ் ஆகிறதுக்கு ஒரு கேரியராக ஒரு ஹெல்ப்பாக ஒரு ஆள் இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து டிரான்ஸ்போர்ட் நடக்கும். இப்போ இதில் வந்து ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷனில் கேரியர் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால வாட்டர் சாலிபிள் இல்லை 2 லார்ஜ் மாலிக்யூல்ஸ் கேன் ஈஸிலி கிராஸ் தி செல் மெம்பரேன். ஸோ வாட்டர் மாலிக்யூல் இந்த லார்ஜ் பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்ததுன்னா கேரியர் மூலிமா ஈஸியாக செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணி பிளட் ஸ்ட்ரீமை ரீச் ஆகும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் வந்து குளுக்கோஸ் அண்ட் சம் விட்டமின்ஸ். தேர்ட் மெக்கானிசம் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், த ஓவர் அச்சீவர். அதாவது இப்போ யாராவது ரொம்ப ஓவராக அச்சீவ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கணும், ஒரு எனர்ஜி நம்ம வந்து கொடுத்துட்டே இருப்போம். அப்போ தான் அவங்களால நல்லா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா மாலிகூல்ஸ் வந்து மூவ் ஃப்ரம் லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன் மூவ் பண்ணும்போது ஏடிபி எனர்ஜி இருந்தால் ஸோ டிரான்ஸ்போர்ட் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். இதுதான் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னாலே அந்த எனர்ஜி ஏடிபி வந்து கண்டிப்பாக இருக்கணும். இதில் வந்து ஃப்ரம் லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன் அது நல்லா நோட் பண்ணிக்கணும். இதுக்கு சில எக்ஸாம்பிள்லாம் சொல்லலாம், நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்விம் பண்ணும்போது வாட்டருக்கு ஆப்போசிட் சைட் ஸ்விம் பண்ணால் நமக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவை. அதேமாதிரி நம்ம வந்து மலை கீழேருந்து மலை ஏறுறோம் அப்படின்னா அப்போயும் நம்மளுக்கு எனர்ஜி தேவை. ஸோ அந்த மாதிரி ஃப்ரம் லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன் போகும்போது நமக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி தேவை. இந்த ப்ராசஸ் தான் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டு சொல்ல வருது. ஸோ அது வந்து ஃப்ரம் லோ டு ஹை போகும்போது ஒரு எனர்ஜி கொடுத்தா அது டிரான்ஸ்போர்ட் வந்து ஈஸியாக போகும்.
Examples of active transport: levodopa crosses blood-brain barrier using active transport, iron, amino acids and iodine. Next, last and final topic of mechanism of drug absorption is endocytosis. Endocytosனால என்ன? VIP entry. அதாவது ஸ்பெஷல் மாலிக்யூல்ஸ்லாம் வந்து நம்ம செல் பேரியரை கிராஸ் பண்ணுறதா வந்து எண்டோசைட்டோசிஸ். எண்டோசைட்டோசிஸ் மெக்கானிசம் எப்படி நடக்கும்னா, ட்ரக் மாலிக்யூல்லாம் வந்து செல் பேரியர் நியராக ரீச் ஆகும்போது அந்த செல் மெம்பரேன் என்ன பண்ணும், அந்த ட்ரக் மாலிக்யூல்ஸ்லாம் என்கல்ஃப் பண்ணி, அதாவது அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் விழுங்கி ஒரு வெசிக்கிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து எண்டோசைட்டோசிஸ். இந்த எண்டோசைட்டோசிஸ் மூலிமா லார்ஜ் மாலிக்யூல்ஸ் கூட செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணி பிளட் ஸ்ட்ரீம் ரீச் ஆக ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. செல் எப்படி ரியாக்ட் பண்ணோன்னா, என்ன தான் மாலிக்யூல்ஸ் பெருசாக இருந்தாலும் நீ இம்பார்ட்டண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்கல்ஃப் பண்ணி வெசிக்கலாக ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு பிளட் ஸ்ட்ரீமுக்கு அனுப்போம். இதுதான் இந்த எண்டோசைட்டோசிஸோட மெயின் வேலை. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எண்டோசைட்டோசிஸ்: விட்டமின் B12 வந்து கட்டுக்கு வந்து எப்படி அப்சர்வ் ஆகும்னா, இந்த எண்டோசைட்டோசிஸ் ப்ராசஸ் மூலிமா தான் அப்சர்வ் ஆகும். அதே மாதிரி ஆன்டிபாடிஸ் அண்ட் சம் ப்ரோட்டீன்ஸ். எண்டோசைட்டோசிஸில் ட்ரக்ஸ் மட்டும் வராமல் ஸ்பெஷல் பயாலஜிக்கல் மாலிக்யூல்ஸ் அதெல்லாம் கூட நம்மளுக்கு வெசிக்கிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி பிளட் ஸ்ட்ரீம் உள்ள ரீச் ஆக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு குவிக்கான ரீகேப் பார்த்துடலாமா? அப்சார்ப்ஷன்னா என்ன? ட்ரக்கு வந்து பிளட் ஸ்ட்ரீமில் ரீச் ஆகிறது. பாசிவ் டிஃப்யூஷன்னா காமனாக நடக்கும், எந்த எனர்ஜியும் இல்லை, ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷன்னா என்ன? இதுக்கு வந்து ஹெல்ப் தான் தேவை, கேரியர் தான் தேவை, ஸோ எனர்ஜி எதுவும் தேவையில்லை. இதுவும் ஃப்ரம் ஹை டு லோ கான்சன்ட்ரேஷன். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா ஆப்போசிட், ஃப்ரம் லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன் போகிறதுனால நம்மளுக்கு எனர்ஜி தேவை. எண்டோசைட்டோசிஸ்னால் என்ன? லார்ஜ் மாலிக்யூல்ஸ் கூட நம்மளால் ஈஸியாக வந்து செல் மெம்பரேனை கிராஸ் பண்ண முடியும், எஸ்பெஷலி ஸ்பெஷல் ட்ரக்ஸ் கூட கிராஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கிளியராக புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம நெக்ஸ்ட் பயோ அவைலபிலிட்டி அண்ட் ஃபஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் நெக்ஸ்ட் சீரீஸில் பார்க்கலாம். See you, tata, bye.